வணக்கம் உறவுகளே. ஒரு மனிதன் எப்போது சாகிறான்? அவனது உடல் அழியும் போதா? இல்லை, அவனது நினைவுகள் இந்த உலகை விட்டு மறையும் போது. ஆனால் தன் இறுதி மூச்சு வரை சட்டத்தையும் நீதியையும் காக்க போராடி கடமையின் பெயரால் தன் உயிரையே தியாகம் செய்த சில உன்னத மனிதர்களின் நினைவு என்றும் அழியாது. நீர்கொழும்பு சிறைச்சாலையின் சுவர்களுக்குள் இன்று வெடித்தது வெறும் கலவரம் மட்டுமல்ல, அது ஒரு நேர்மையான அதிகாரிகளின் வாழ்வை அடியோடு பறித்து சென்ற ஒரு பெரும் துயரம். சிறைச்சாலை காவல் அதிகாரிகள் அவர்களின் இந்த திடீர் மறைவு ஒட்டுமொத்த நாட்டையும், குறிப்பாக அவரது குடும்பத்தினரையும் மீளா துயரில் ஆழ்த்தியுள்ளது. நடந்தது என்ன? வழக்கம் போல் வெடிந்த அந்த அதிகாலை பொழுது இவ்வளவு பெரிய கொடூரத்தை ஒளித்து வைத்திருக்கும் என்று யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. சிறை கைதிகளுக்கிடையே ஏற்பட்ட மோதல் கட்டுக்கடங்காத கலவரமாக மாறிய அந்த இக்கட்டான சூழ்நிலையில் சக அதிகாரிகளையும் சிறையின் பாதுகாப்பையும் உறுதி செய்ய சந்திரவம்ச அவர்கள் முன்னின்றார். கம்பீரமாக தன் சீருடையில் கைதிகளின் வன்முறை வெறியாட்டத்திற்கு மத்தியில் தன் உயிரை பொருட்படுத்தாது கடமையை செய்ய முற்பட்ட போதுதான் அந்த கோர விபரீதம் நிகழ்ந்தது. வன்முறையாளர்கள் மிக கொடூரமாக தாக்கப்பட்ட அவர் அந்த இடத்திலேயே சுருண்டு விழுந்தார். கலவரம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்ட போது சக காவலர்களின் நெஞ்சங்கள் பதறின. படுகாயமடைந்த நிலையில் சக அதிகாரிகளும் பாதுகாப்பு படையினராலும் அவர் அவசரமாக மீட்கப்பட்டு மருத்துவமனைக்கு செல்லப்பட்ட அந்த காட்சிகள் பார்ப்பவர் எல்லோரையும் கண்ணீர் சிந்த வைக்கும். படுகாயமடைந்த சந்திரவம்ச அவர்கள் சக இராணுவ வீரர்களும் காவல்துறையினரும் மீட்டுச் செல்லும் பதற வைக்கும் காட்சி. மருத்துவர்களின் தீவிர முயற்சி பலனின்றி அந்த கம்பீரமான குரல் நிரந்தரமாக மௌனமானது. சீருடைக்குள் மறைந்தது ஒரு குடும்பத்தின் நம்பிக்கை. ஒரு காவல் அதிகாரியின் மரணம் என்பது வெறும் செய்தித்தாள்களோடு கடந்து போகும் ஒரு வரி அல்ல. அந்த சீருடைக்கு பின்னால் அவருக்காக காத்திருந்த அந்த குடும்பத்தின் எதிர்காலம் அப்படியே சிதைந்து போயுள்ளது. தன் தந்தை மாலையில் வீடு திரும்புவார் என்று காத்திருந்த பிள்ளைகள், கணவனின் வருகைக்காக காத்திருந்த மனைவி, இவர்களின் அழுகுரலுக்கு இந்த உலகம் என்ன பதில் சொல்ல போகிறது? எங்களின் வீர வணக்கங்கள். சட்டத்தின் காவலனாக தன் இறுதி துளி ரத்தம் வரை நேர்மையுடனும் தைரியத்துடனும் போராடிய அதிகாரி சந்திரவம்சா அவர்களுக்கும் மற்றும் உயிர் நீத்த அத்தனை அதிகாரிகளுக்கும் எமது கண்ணீர் மல்கிய வீர வணக்கங்கள். அவர்களது ஆத்மா சாந்தி அடையவும், இந்த ஈடு செய்ய முடியாத இழப்பை தாங்கும் சக்தியை அவர்களது குடும்பத்தினருக்கு இறைவன் வழங்கவும் பிரார்த்திப்போம். ஓம் சாந்தி.